அந்தர்யாமி. வணக்கம். அந்தர்யாமின் ஃபவுண்டேஷன்ல இருந்து இன்றைய மக்கள்கிட்ட மிக பெருசா பரவலாக பேசுறது என்னன்னா, சனி பகவானுடைய பிடி. ஸோ எங்க ஜாதகம் எடுத்தாலும் எனக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, பொங்கு சனி, பாத சனி, சனியோட பார்வை இருக்கு, அதனாலதான் எங்க வாழ்க்கை இப்படி இருக்குன்னு புலம்புறாங்க. இந்த சனி பகவான் பத்தி ஒரு மிகப்பெரிய ஞானம் நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். இந்த சனி பகவான் எல்லாருக்கும் அவர் குறிப்பிட்ட காலம் வாசம் செய்வார். 7.5 வருஷங்கள், 2.5 வருஷங்கள். இது நம்ம பூலோகத்துல பிறந்த எல்லாரும் அனுபவிக்கணும். சிவனே அந்த சனியால பீடிக்கப்பட்டிருக்கார், நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சனி பகவான் வரும்போது அவருடைய தோஷங்கள்ல நம்மளுக்கு வராம இருக்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோமங்கள், பரிகாரங்கள், விளக்குகள் இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக ரிசல்ட் தரும். ஆனா 100% ரிசல்ட் கொடுக்கும். ஆனா அதை விட வேகமா அருள் கொடுக்கணும் அப்படின்னா சனி பகவானுடைய பிளெஸிங்ஸ் நிறைய வரணும். அவர் நம்மளை எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ணாம 7.5 வருஷம் 7.5 பீடிக்கப்பட்டது கூட, அது எந்த சனியா கூட இருந்துட்டு போது, அந்த டைம்ல கூட நம்மளுக்கு மங்கள காரியமும் நல்ல வெற்றி சாஸ்வதங்களும் நடக்கணும்னா ஒரு விஷயம் பண்ணணும். சனி பகவான் எந்த நிலையில சுவாசிப்பாரு, எந்த நிலையில இருப்பாரு அப்படின்னா, சனி பகவானுடைய மங்கள சக்தி வந்தா நம்மளுக்கு எல்லாமே மங்களம். சனி பகவானுடைய எதிர்மறை சக்தி வந்தா அங்கதான் பிரச்சனை. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும், காலில் பிரச்சனை வரும், ஆக்சிடென்ட் நடக்கும், நம்ம வீட்டில் திருடு போகும், நம்மளுக்கு அவமானங்கள் வரும். இதெல்லாம் அந்த சனி டைம்ல வரும். நம்ம தேவையில்லாதோட சேர்க்கைகள் போவோம். நம்ம ஒரே ஒரு விஷயம் செஞ்சா சனி பகவான் நம்ம லைஃப்ல நல்லது கொடுப்பார். இதுக்கு பெரிய லட்சக்கணக்கில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காசிப்பிங், புறம் பேசுதல் நிலையை தவிர்க்கணும். ஏன்னா சனி பகவானுக்கும் புறம் பேசுதலுக்கும் அந்த எனர்ஜிக்கு அதிகமான கனெக்ஷன் இருக்கு. ஸோ இதை புறம் பேசுதல் அப்படின்னா என்ன, நம்ம தேவையில்லாத ஜட்ஜ் பண்ணி யாரை பத்தியோ இங்கிட்டு புறம் பேசுறது, இங்கிட்டு புறம் பேசுறோம் பார்த்தீங்களா. இந்த புறம் பேசுதல் யார் பேசுறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த சனி பகவானுடைய நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ள போயிறாங்க. இந்த 7.5 வருஷங்கிறது நம்மளுக்கு அதிகமான எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜியும் வரும், பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நம்ம அதிகமா புறம் பேசும்போது, தேவையில்லாத டாக் பேசும்போது, யாரை பத்தியோ சம்பந்தமே இல்லாத போது நம்மளுக்கு அதுல ஒரு பைசா லாபம் இருக்காது. ஆனா அது பேசுறதுல ஒரு சந்தோஷம். சில பேருக்கு புரணி பேசுறது ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இது என்னன்னா, இது ஒண்ணுமே பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க. இந்த புறம் பேசும்போது சனி பகவானுடைய எதிர்மறை உணர்வுகள் வரும். அந்த 7.5 வருஷ காலகட்டத்துல நீங்க நிறைய புரணி பேசிங்கன்னா அடி மேல அடி வரும், டபுள் ஜாக் பேட் மாதிரி உங்களுக்கு வரும், விரயம் வரும், அவமானம் வரும். அதே நேரத்துல நம்ம லைஃப்ல சனி பகவான் நல்ல சக்திகள் கொடுக்கணும் அப்படின்னா, அதே 7.5 வருஷம் நம்ம புறம் பேசாம ரொம்ப ஷார்ப்பா இருந்து யாரோட விஷயத்திலும் தலையிடாம இருக்கிற ஒரு நபர்களுக்கு மங்களத்தை அள்ளி கொடுப்பார். அப்பதான் அந்த 7.5 வருஷம் தான். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு அந்த சனி பகவான் வரையில தான் வீடு வாங்கணும், காரு வாங்கணும், பங்களா வாங்கணும், புத்திரபாக்கியம் கிடைச்சிச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நல்ல காரியங்கள்லாம் நடந்துச்சுன்னா அவங்களுடைய கேரக்டர்ல மிகப்பெரிய ஒரு குணாதிசயம் தேவை. இந்த புறம் பேசாம இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த புறம் பேசும்போது தான் சனி பகவானுடைய எதிர்மறை நிகழ்வுகள் வரும். நம்ம பரிகாரம் பண்றோம், சனி பிரீத்தி ஹோமம் பண்றோம், சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறோம், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு அருள் கொடுக்கும். ஆனா வேகமா அருள் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க அங்க கோயில்ல யாரை பத்தியாவது புரணி பேசிட்டு, இல்லை இன்னொரு குடும்பத்தை பத்தி பேசுறது, இந்த தேவையில்லாத டாக் பேசும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா சனி பகவான் நீங்க கொடுக்குற எல்லா பூஜை பண்ணதும் ஒரு சுண்டு விரலுக்கு கூட அருள் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு எதிர்மறையான எனர்ஜி சனி பகவான் இருந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்ப இந்த சனி பகவான் வர்றது நம்ம பயப்படுறோம். 7.5 வருது, கல்யாணம் பண்ணலாமா, இந்த 7.5 நேரத்துல ஆபீஸ் ஆரம்பிக்கலாமா, எனக்கு அர்த்தாஷ்டமி, அஷ்டம சனி, எனக்கு அது ஆகுமா இது ஆகுமா. உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னா உங்களுடைய உள் உலகத்தை செக் பண்ணுங்க. உங்களுடைய கான்சியஸை நீங்க யாரை பத்தியும் புறம் பேசாம, தேவையில்லாம உங்களுக்கு தேவையானதை மட்டும் என்ன தேவையோ அதை பேசிக்கிட்டு, யாரோட விஷயத்திலும் நெகட்டிவா தலையிடாம அந்த சூழல்ல நீங்க வாழ்ந்தீங்கன்னா சனி பகவான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். நீங்க சனி பிரீத்தி ஹோமம் திருநள்ளாரோ குச்சனூரோ எங்க அவரோட ஸ்தலத்துல போய் நல்லா பிரீத்தி பண்ணி அவரை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு கூட நீங்க மற்ற குடும்பத்தை பத்தியோ மற்றவங்கள பத்தியோ பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பூஜ்யோட அருள் 1% கூட வராது. என்ன அடி உதவி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ சனி பகவானுடைய அருள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கணும், அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும், உங்களுக்கு எந்த கடவுளோ அந்த கடவுள் மேல பக்தி செலுத்துங்க. ரெண்டாவது மிகப்பெரிய அஸ்திரம் என்ன அப்படின்னா, சனி பகவான் எதிர்மறைகள் நம்மளை தாக்காம ஒரு ரக்ஷா கவசமா இருக்கணும்னா நம்மளுக்குள்ள புறம் பேசுதல் நடக்கக்கூடாது. அந்த புறம் பேசுதல் நிகழ்வுகள் குறைய ஆரம்பிச்சாலே, படிப்படியா ஸ்டெப்பா செஞ்சாலே சனி பகவான் உங்களுக்கு நல்லதான் பண்ணுவார்.
ஸோ இது இந்த ஞானம் நிறைய பேர் அப்ளை பண்ணி எந்த இடத்துல 7.5 வருஷம் இருக்குது ஒரு ஆஸ்ட்ராலஜி சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க, அந்த வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகும், இன்னும் 2.5 வருஷம் ஆகட்டும்னு சொல்லி கொடுத்தவங்களுக்கே இதை ஒரு 40 நாள் 50 நாள் ஃபாலோ பண்ணி அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அங்கே கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்து 1.5 வருஷம் 2 வருஷத்துல அழகான குழந்தையும் பெற்றெடுத்து குடும்பமாகவும் வாழ்ந்திருக்காங்க. அந்த ஜாதகத்தே மாத்திருக்கு. ஏன்னா நம்ம குணாதிசயங்கள் மாறும் இல்லையா? இப்போ சனி பகவானுடைய என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு செய்யக்கூடிய ஒரு பிரீத்தி, நீங்க கோபம் கிடையாது, பரிகாரம் கிடையாது, விளக்கு கிடையாது, அவரை வழிபாடு கிடையாது. அதை விட உங்களுடைய குணங்கள்ல இந்த புறம் பேசுதல் நிலையிலிருந்து மாறுங்க. தேவையில்லாத புறம், தேவையில்லாத நாட்டை பத்தியோ, யாரை பத்தியோ, பக்கத்து வீடையோ, உங்க ரிலேட்டிவோ அந்த டாக் நீங்க குறைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதே காலகட்டத்தில் அஷ்டம சனிலையும் அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் எந்த சனி நடந்தாலும் உங்களுக்கு மங்களம் தான். நன்றி.